வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 16ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நேற்று கிளாஸ்ல செப்டம்பர் 14 and 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அதை ஒரு வாட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது எப்போ எங்கே கொண்டு வந்தாங்க, அப்படி எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சென்னையில். இல்லை இன்னொரு ஆடட் டேட்டா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த திட்டத்தின் கீழே வருது அப்படின்னா தாய் மாணவர் திட்டத்திற்கு கீழே. ஸோ இது வந்து ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு முந்திரி வாரியத்தின் தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம். அடுத்த கேள்வி நமக்கு ஞான் பாரதம் அப்படிங்கிற போர்ட்டல் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 12ஆம் தேதி. எக்ஸசைஸ் சியோம் பிரகார் பயிற்சி அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10வது ஆயுர்வேத தினம் வந்து எங்கு நடைபெற போகுது அப்படின்னா கோவால. அடுத்த கேள்வி, 4வது உலக கடலோர காவற்படை உச்சி மாநாடு 4th கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட் அப்படிங்கிற நமக்கு ரோமில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி, நேபாளினுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுஷீலா கார்கி. அடுத்த கேள்வி, மீனாட்சி ஹூடா மற்றும் ஜெய்ஸ்மின் லம்போரியா பாக்ஸிங் உலக குத்துச்சண்டை போட்டியில் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹிந்தி டே என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அடுத்த கேள்வி, நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே செப்டம்பர் 15. அதே மாதிரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி மக்களாட்சி தினம் அல்லது ஜனநாயக தினம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 15. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். செப்டம்பர் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம்ம வந்து தமிழ்நாடுல நேஷனல் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். தமிழ்நாடுல நேஷனல், ஓகேவா? ஸோ நேஷனல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி ஒரே டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயினுக்கு என்ன டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரயில்வேஸ் ஆரம்பிச்சு, அதாவது இந்தியன் ரயில்வே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 172 வருஷங்கள் ஆச்சு. ஏன்னா 1852 நமக்கு முதல் ட்ரெயின், ஓகேவா? ஸோ அதுலேருந்து 172 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியாவில் உள்ள இந்த மாவட்டத்தில், இந்தியாவில் உள்ள இந்த மாநிலத்தில் முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனே வந்திருக்கு. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்ச ஒரு நாள் ஆச்சு. பிரிட்டிஷு ரயில்வே இது பண்ணியே வந்து 172 வருஷம் ஆச்சு. இப்போ தான் முதல்ல ஒரு இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு, ரயில் லிங்க் வந்திருக்கு. அப்படின்னா எங்கே அப்படின்னா நமக்கு பைராபி சாய்ராங் அப்படிங்கிற ஒரு ரயில்வே லைன். இந்த ரயில்வே லைன் ரொம்ப முக்கியம். பைராபி சாய்ராங் ரயில்வே லைன் வந்து இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து நார்த் ஈஸ்ட் பயணம் போனார்ல, அப்போ சில விஷயங்கள் வந்து லான்ச் பண்ணார். ஸோ அதில் வந்து முக்கியமாக லான்ச் பண்ணப்பட்ட விஷயம் வந்து இந்த பைராபி சாய்ராங் ரயில்வே இணைப்பு. ஸோ இந்த இணைப்பு வந்து எங்கே உள்ளது அப்படின்னா மிசோரமில். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிசோரத்தில் இப்போ தான் வந்து முதல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதே ஒன்று வருது, ஓகேவா? இந்த சாய்ராங்கில் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதே வருது. அப்போ கேள்வி உங்களுக்கு கேட்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு இந்த பைராபி சாய்ராங் அந்த ரயில் இணைப்பு வந்து அந்த ரயில் பாதை வந்து எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டால் மிசோரம். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான் இந்தியாவில் முதல்ல வந்து ட்ரெயின் வந்து எப்போ வந்துச்சு, அதாவது 16 ஏப்ரல் 1853, ஓகேவா? 53 பாம்பே டு தானேன்னு சொல்லுவாங்க. அது பாம்பே கிடையாது, எக்ஸாக்டாக அதாவது போரிபந்தர். ஸோ போரிபந்தர் அப்படிங்கிற இடம், போரிபந்தர் டு தானே, இந்த இடத்துக்கு இடையில தான் வந்து முதல் ட்ரெயின். இந்த ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர்னு வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டர். போரிபந்தர் டு தானே 34 கிலோமீட்டர். இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியாவில், அதாவது தென்னிந்தியாவில் முதல் ரயில்வே எப்போ அப்படின்னா வந்து ஜூலை 1 1856. அங்கே தொடங்கி ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டில் தான். எங்கே அப்படின்னா ராயபுரம் அல்லது வியாசர்பாடின்னு சொல்லலாம். ராயபுரத்துலேருந்து வாலாஜா ரோடு, ஆர்காட் இருக்குல்ல, ஆர்காட் வாலாஜா சாலை. ஸோ அந்த வாலாஜா ரோடு வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின், அதாவது தென்னிந்தியாவில் முதல் ரயில்வே ரூட் எது அப்படின்னா ராயபுரம் டு வாலாஜா ரோடு. என்னைக்கு இந்த முதல் ட்ரெயின் அப்படின்னா 1 ஜூலை 1856. இது 16 ஏப்ரல். அதே மாதிரி ரயில்வேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பட்ஜெட்லாம் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே பட்ஜெட் முதல்ல ஃபஸ்ட்டு ரயில்வே பட்ஜெட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1925 தான் ரயில்வேக்காக தனியாட்டு பட்ஜெட் கொண்டு வந்தாங்க, ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் எப்போவுமே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனித்தனி பட்ஜெட்டை தான் பாஸ் பண்ணுவாங்க. அதாவது ரயில்வேக்கு தனி பட்ஜெட்டு, அப்புறம் பொது பட்ஜெட் தனியாட்டு. ஸோ இப்போ வந்து 2017 பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்ஜெட்டையும் சேர்த்துட்டாங்க. ஸோ பட்ஜெட்டை எப்போ மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2017. முதல் ரயில்வே பட்ஜெட் 1925. ஸோ 16 ஏப்ரல். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மிசோரமில் தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரயில்வே லைன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட் பொதுவாக வந்து அதாவது நம்ம நேற்று கூட ஒரு ஸ்கீம் பார்த்தோம். அந்த தினம் ஒரு திட்டத்தில் PM டிவைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இந்த டிவைன் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்காகவே ஒரு திட்டம். உண்மையிலே வந்து அதாவது இது பாலிடிக்ஸில் நான் பேசலை. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்காங்க, அருணாச்சலில். அவர் சொன்னது இங்கே வந்து டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, ரோடு போடுறதா இருக்கட்டும், ட்ரெயின் கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த நார்த் ஈஸ்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று டெவலப் பண்ணால் நல்லது தான். ஓகேவா? அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 குண்டுல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி தான். என்ன அப்படின்னு திருப்பதி பற்றின ஒரு நியூஸ். திருப்பதி பற்றி என்ன நியூஸ் அப்படி? திருப்பதி பற்றி 2 நியூஸ் இருக்குது. நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இவர் யாருன்னு தெரியுதா? ஸோ நம்மளுடைய சபாநாயகர் யார்? ஓம் பிர்லா. ஓகேவா? ஸோ ஓம் பிர்லா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான தேசிய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி எங்கன்னா திருப்பதியில். இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் இருக்கும்ல, இப்போ யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் நமக்கு எத்தனை இருக்குது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள்னு இருக்கும்ல, அந்த பாரம்பரிய தலங்களில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் லிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து இந்த ஒரு 4-5 இடத்த தேர்வு பண்ணி இதை வந்து யுனெஸ்கோ கிட்ட டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் வைப்பாங்க. அதில் ஏதாவது சில விஷயங்களை வந்து யுனெஸ்கோ அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு 7 பிளேசஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த யுனெஸ்கோவுடைய அந்த தற்காலிக பட்டியல். ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீன் நமக்கு போடுவாங்களா TNPSC, ஃபைனல் ஆன்சர் கீன் போட மாட்டான். டென்டேட்டிவ் அப்படின்னா ஸோ தற்காலிகமாக ஒரு ஆன்சர் கீ. அதே மாதிரி ஒரு தற்காலிக பட்டியலில் வந்து திருப்பதி உட்பட ஒரு 7 இடங்களை வந்து இந்தியா வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அதில் யுனெஸ்கோ ஏதாவது சில 1-2 பார்த்துட்டு சரி ஓகே இதை வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தில் வைக்கலாம் அப்படின்றது. ஆக்சுவலி திருப்பதி கோவில் இல்லை, திருப்பதி மலை. ஓகேவா? ஸோ இது திருப்பதியில் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெண்கள் பற்றி சில டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ்க்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னா முதல் விஷயம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது நமக்கு முதல் விஷயம்னா நமக்கு என்ன சொல்லலாம்? அதாவது பெண்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறதுனா என்ன? அதுக்கான ஒரு சட்டம் இயற்றணும், அதுக்காக நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் சில விஷயங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்த விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், இடஒதுக்கீடு. ஸோ விமன் ரிசர்வேஷன் கொடுக்கணும், இடஒதுக்கீடு எங்கெல்லாம் அப்படின்னா லோக்சபா மக்களவையில், அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களில், இதெல்லாம் அதே மாதிரி டெல்லியில் உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஸோ 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது நான் ரொம்ப டீட்டெயிலாக போல, இது நான் ஜஸ்ட் ப்ராடாக சொல்கிறேன். ஓகேவா? அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பெண்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து 2 ஆர்டிக்கிள் வந்து முக்கியமாக சொல்லுது. என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னா, ஒன்று ஆர்டிக்கிள் 243D 243D ஒன்று, இன்னொன்று ஆர்டிக்கிள் 243T. ஸோ இது D, இது T. ஸோ இந்த DT என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ ஆர்டிக்கிள் பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த லோக்கல் பாடிஸ் சம்மந்தப்பட்டது. அதாவது இந்த கிராம பஞ்சாயத்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் வந்து ரூரல் பாடிஸில் வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடியது வந்து 243D. அதே இது 243T எதை பற்றி பேசுது அப்படின்னா நமக்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நமக்கு மாநகராட்சி, நகராட்சி, இதில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடியது வந்து 243T. ஸோ இதெல்லாம் வந்து சப்போஸ் இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம். மெயின்ஸில் வந்து பெண்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் எழுதிங்கன்னா இதெல்லாம் தான் அவங்களுடைய கீ பாயிண்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதற்கடுத்து சில சட்டங்கள். ஸோ சில சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இது நம்ம ஸ்கூல் புக்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரதட்சணை கொடுமை தடை சட்டம் அப்படின்னு. ஸோ வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1961 1961. அடுத்தது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதாவது வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடை சட்டம் எப்போ அப்படின்னா 2005. அடுத்தது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், அதாவது பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு ஏற்படுறதுக்கு எதிரான ஒரு சட்டம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது பெண்களுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டம் வந்து 2013. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான சட்டம் வந்து இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ஆக்ட். ஓகேவா, இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. அதாவது பெண்களை ஒரு மாதிரி மார்ஃபிங் பண்ணி போடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணி இது பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதற்கு எதிரான ஒரு சட்டம் வந்து 1986. ஸோ இந்த பெண்களுக்கு எதிரான சட்டங்கள், வருடங்கள் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா, டன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் த பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேட்ச் த ஃபாலோயிங்லேயே நமக்கு கேட்கலாம். அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது இப்போ தான் ஒருத்தரை பார்த்தேன். அந்த இது நான் சொன்னது வந்து இதை இனாக்ரேட் பண்ணி வச்சது வந்து ஓம் பிர்லா அவர்கள். ஓகே, நம்மளுடைய லோக்சபா ஸ்பீக்கர் அவர்கள். லோக்சபான்னு சொல்லும்போது ஞாபகம், ராஜ்யசபாவுடைய சேர்மன் ஆட்டு நேற்று ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டார், ஜாயின் பண்ணிட்டார். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷனு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யார் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இவர் தான். ஓகேவா. ஸோ யார்? நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். ஸோ வேர் வாஸ் த 5th ஆல் இந்தியா ராஜபாஷா சம்மேளனல், 5வது அகில இந்திய அலுவல் மொழி சம்மேளனம் எங்கு நடைபெற்றது, எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா காந்தி நகர், குஜராத்தில். ஓகே, ஆக்சுவலி காந்தி நகர் வந்து அமித்ஷாவோட தொகுதி, அதாவது எம்பியில் அவர். ஸோ எம்பியில் வந்து அவருடைய பாராளுமன்ற தொகுதி எது அப்படின்னா காந்தி நகர். ஓகேவா. ஸோ அங்கே தான் வந்து இந்த மீட்டிங்கும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஹிந்தியை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மீட்டிங் இது. ஓகேவா. இது வந்து ஏன்னா கவர்மெண்ட்டில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஹிந்தியை வந்து டெவலப் பண்ணணும், ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும்னு கான்ஸ்டியூஷனில், அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதற்கான ஒரு இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த அவார்டு கொடுப்பாங்க. இதில் வந்து கடந்த 2 வருடமாக, அதாவது போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல். ஓகேவா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிறது நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு துறை. நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு துறை. இந்த துறை வந்து அதாவது அலுவல் மொழியில் வந்து ஹிந்தியை அழகாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக 2வது முறையாக இந்த ராஜபாஷா சம்மேளனில் அவங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது காந்தி நகர், குஜராத்தில். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு விளையாட்டு வளாகம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த விளையாட்டு வளாகம் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இனாகிரேட்டட். இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நரன்புரா அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த நரன்புரா அப்படிங்கிற ஏரியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ அகமதாபாத் எங்கே இருக்குது? குஜராத்லாம் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸுடைய பெயர் என்ன அப்படின்னா வீர் சவர்கார் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸுடைய பேர். ஆல்ரெடி நமக்கு தெரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான். ஓகேவா. ஸோ இப்போ அங்கே ஸ்டேடியம் பக்கத்துலேயே வந்து மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே குஜராத் தான் இருக்குது. ஓகேவா. மிகப்பெரிய அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸில் வந்தாலே அது குஜராத்துன்னு தான் இருக்குது. தெரில, அது அப்படி தான். ஓகேவா. ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி வரிசையாக ஒவ்வொரு ஆளாக பார்த்துட்டோம். லோக்சபா ஸ்பீக்கர் பார்த்தாச்சு, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பார்த்தாச்சு, ஜியை பார்க்கலன்னா எப்படி? ஸோ ஜியையும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அவர் திருப்பதியில் இருக்கார் லோக்சபா ஸ்பீக்கர், அமித்ஷா வந்து குஜராத்தில் இருக்கார். ஜி எங்கே இருக்கார் அப்படின்னா ஜி கல்கத்தாவில். ஜி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்.
ஸோ இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னா இப்போ கல்கத்தாலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ கல்கத்தாவில் இருக்காங்க. கல்கத்தாவில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஆர்மி பீப்புளாக இருக்காங்க. அதாவது இந்த முப்படைகள் இருக்காங்கல்ல, முப்படைகளினுடைய தளபதிகள் மாநாடு, அதாவது முப்படைகளையும் சேர்ந்த கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர்ன் கமாண்டில் நடைபெற்றது. ஸோ எங்கே அப்படின்னா கல்கத்தா. வேர் வாஸ் த கம்பைன்ட் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா கல்கத்தாவில். ஓகேவா, ஆர்மியோட ஈஸ்டர்ன் கமாண்ட் வந்து கல்கத்தாவில் தான் இருக்குது, அங்கே தான் நடைபெற்றது. அதில் பிரதமர் மோடி அவர்களும் கலந்துக்கிட்டார். ஓகேவா, டன். இப்போ சில இதில் வந்து அதாவது முப்படை அப்படிங்கிற நமக்கு வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா, அதாவது இராணுவமாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வந்து கடற்படையாக இருக்கட்டும், கப்பற்படை, கடற்படை, அப்புறம் வந்து நமக்கு வந்து வான்படை எல்லாமே சேர்த்து தான். ஓகேவா, இதான் முப்படைகள் அப்படின்னு சொல்கிறது. ஆர்மி அதாவது நமக்கு நேஷ்னல் ஆர்மி டே, இந்தியன் ஆர்மி டே என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 15. இந்தியன் நேவி டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா டிசம்பர் 4. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே எப்போ அப்படின்னா நமக்கு அக்டோபர் 8. இந்த தேதியெல்லாம் முக்கியம், எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட்டு விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியானாலே வந்து அதாவது ஆக்சுவலி இந்தியாவுடைய நேஷ்னல் கேம் ஹாக்கி கிடையாது. ஓகேவா, அதாவது நேஷ்னல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எதுவுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், இப்போ நமக்கு டைகர்னால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நமக்கு வந்து ஒரு நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல், பாரம்பரிய விலங்குனா வந்து யானை 2010 இந்த மாதிரிலாம் வந்து அஃபிஷியலாக என்டோஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஆனால் நேஷ்னல் கேம் ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இன்னும் அஃபிஷியலாக இல்லை. ஆனால் நம்மளே வந்து நேஷ்னல் கேம் ஹாக்கின்னு சொல்லிட்டு படித்ததுலேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியா ஹாக்கின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எங்கேயுமே இருக்காது. ஓகேவா, ஆனால் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்தியாவுக்கு நேஷ்னல் கேம்னு கேட்டால் ஹாக்கின்னு போட்டிருங்க, ஆனால் அது அஃபிஷியல் கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி ஹாக்கியில் நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தோம். அதாவது ஹாக்கியில் இப்போ ஏஷியா கப் போட்டி போயிட்டுருக்கு. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து நம்ம வந்து கோல்டு ஜெயிச்சிருக்கோம், அதாவது தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு ஃபைனல்ஸில் சைனா கூட தோத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம். விச் டீம் வந்த சில்வர் மெடல் இட் விமென்ஸ் ஹாக்கி ஏஷியா கப், பெண்கள் ஹாக்கி ஆசிய கோப்பையில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா. ஃபைனல்ஸில் வந்து இந்தியாவும் சைனாவும் ஆடினாங்க. 1-4ங்கிற கணக்கில் வந்து சைனா தட்டிட்டு போயிட்டாங்க. போட்டி வந்து அவங்க ஊரில் வச்சு தான் நடைபெற்றது. ஓகேவா, அதாவது ஹாங்ஸோ சைனாவில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. ஸோ வந்து அவங்க அசால்ட்டாக வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா வந்து கோல்டு ஜெயிச்சிருந்தாங்க ஏஷியா கப்பில். ஓகேவா, இது ஆண்கள் அணி, இது பெண்கள் அணி, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து வேர்ல்டு ஓசோன் டே. வேர்ல்டு ஓசோன் டே என்னைக்கு அப்படின்னா வந்து இன்னைக்கு தான் வந்து வேர்ல்டு ஓசோன் டே, செப்டம்பர் 16. ஏன் செப்டம்பர் 16 வந்து ஓசோன் தினம், ஓசோனில் ஓட்டை விழுந்த தினம் அப்படின்னு கேட்டால் ஓசோனில் ஓட்டை விழுந்த தினம்லாம் இல்லை. என்ன அப்படின்னா இந்த நம்மளுடைய ஓசோன் லேயரை வந்து அந்த ஓசோன் கிளாஸுக்கு கூட இன்னும் நான் பெருசாக போயிட்டு இருக்கோம், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அது இதுன்னு ஜஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஓசோன் லேயரை பாதுகாக்கிறதுக்காக எப்படி நமக்கு வந்து சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ராம்சார் ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குதோ, அதே மாதிரி ஓசோனில் வந்து ஓட்ட விழாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒப்பந்தம் இல்லை, ஒரு நெறிமுறை, மான்ட்ரியல் புரோட்டோகால். ஸோ ஓகே, மான்ட்ரியல் நெறிமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது. மான்ட்ரியல் நெறிமுறை அப்படிங்கிறது, இந்த மான்ட்ரியல் நெறிமுறை அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 16, 1987. இப்போ புரிஞ்சா ஏன் இந்த செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம் அப்படின்னு கொண்டாடுறோன்னு? ஸோ அதனால இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்போ எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஓசோன் லேயரை பாதுகாக்கிறதுக்கானது. முதல்ல இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறத வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா சார்லஸ் ஃபேப்ரி மற்றும் ஹென்றி பியூசான். ஸோ ஹென்றி பியூசான் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் வந்து ஓசோன் லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கண்டுபிடிச்சவங்க. ஓசோன் லேயர்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகுக்கு காட்டியது யார் அப்படின்னா 2013 எழுத போகிறேன். ஸோ இப்போ தான் 2013 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் பார்க்கும்போது ஸோ ஓகே அதுலேருந்து 100 வருஷம் முன்னாடி. ஓகேவா, இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது சார்லஸ் ஃபேப்ரி மற்றும் அது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா,
ஸோ இவங்க தான் வந்து இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். மான்ட்ரியல் புரோட்டோகால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2க்காக லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக 1000 கொஸ்டின்ஸ் அடங்கிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து டிஎன்பிசி ட்ரெண்ட் பேஸ்லாம் இருக்கும். டிஎன்பிசி எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு எல்லா கொஸ்டினுக்கும் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க, பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க 199 944527564 இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு 199 பே பண்ணிட்டு இந்த 1000 கொஸ்டினை பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போகலாம். ஓகேவா? சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். உங்களுக்கு ஒரு நாளில் அனுப்பிடுவாங்க. மோஸ்ட்லி ஆல்ரெடி உங்களுக்கு இந்த குரூப் 1 முன்னாடியே அனுப்புனாங்க. அதோட கண்டினியூஷனும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 150-200 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறது தான். அதை கிளப் பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக கொடுக்குறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இல்லை கொஸ்டின் பேங்க் மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 12 மந்த்ஸ்க்கான பிடிஎஃப்பும் இந்த 1000 கொஸ்டின்ஸும் சேர்த்து 555. யூனிட் 6க்கானது, யூனிட் 6 வந்து நமக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து யூனிட் 5 and 6. அதில் யூனிட் 6ல் வந்து 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், 500 திருக்குறள் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து 490. நம்ம எல்லா மெட்டீரியல் எல்லாமே வந்து பைலிங்குவல் தான். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ இது வாங்கினாலும் இது ரெண்டும் காம்போவாக சேர்த்துனா 999. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த நம்பர் 9445275642 இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? சாம்பிள் நம்மளோட டெலகிராம் பேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து தோழி விடுதிகள் திட்டம். தோழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிராமத்தில் இருந்தோ இல்லை வேறு எங்கேயோ இருந்தோ வந்து இந்த சிட்டிக்கு வேலை பார்க்க வருவாங்க. சிட்டின்னு சொல்ல சென்னையாக இருக்கலாம், இல்லை வேறு கோயம்புத்தூராக இருக்கலாம், வேலூராக இருக்கலாம், இந்த மாதிரி வேலை பார்க்க வருவாங்க. ஓகேவா? அதாவது வேலை பார்க்க வரக்கூடிய இடத்துல வந்து ஹாஸ்டல் நிறைய பேர் வந்து தேடி போவாங்க. ஹாஸ்டலில் பார்த்திங்க அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஹை அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்லேருந்தே வந்து இந்த ஒர்க்கிங் விமன்ஸ்க்காக வந்து ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் தான் வந்து தோழி விடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோழி விடுதியில் வந்து யாரெல்லாம் வந்து போகலாம், அதாவது யாரெல்லாம் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையாக இருக்கும் பட்சத்தில் 25,000 ரூபா, ஸோ 25,000க்கு மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருக்கும். அதாவது 25,000க்கு உள்ளே இருக்கணும். அதே இது அதர் பிளேசஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,000. அதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இதில் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த 25,000 15,000க்குள்ளே தான் எலிஜிபிள். ஸோ இதே இது உங்களுக்கு வந்து சென்னையாக இருந்தால் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 300 ரூபா, வேறு இடங்களாக இருந்தால் 200 ரூபா. இது ஹாஸ்டலுக்கான ரெண்ட்டு மட்டும்தான். எலக்ட்ரிசிட்டி, ஃபுட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கான ஷேரிங் எக்ஸ்பென்ஸில் வருது. ஹாஸ்டலுக்கான ரெண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 300 ரூபா, அதர் பிளேசஸ்லனா 200 ரூபா கவர்மெண்ட்டுடைய ஹாஸ்டல். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி, குடியரசுத் தலைவர் தடுப்பாணையை செயற்படுத்த அதிகாரம் அளிக்கும் விதி, பிரசிடென்ட் டு எக்ஸைஸ் வீட்டோ பவர் இஸ் எம்பவர்ட் பை ஆர்டிகிள் 211 அப்படிங்கிறது தான், சாரி ஆர்டிகிள் 111 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சரியான விடை. ஸோ இப்போது நெக்ஸ்ட் இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாம். பயோ எத்தனால் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம். ஓகேவா? பயோ எத்தனால் எதிலிருந்து உருவாக்க முடியும்? இப்போ எத்தனால் கேஸ் வேறு பெரிய கேஸாக போய்ட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து பெட்ரோல் கூட வந்து எத்தனால் வந்து 20% மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி வந்து 80% பெட்ரோல் 20% எத்தனால்னு மிக்ஸ் பண்ணுவது அதாவது நம்மளுடைய வண்டி இன்ஜினுக்கெலாம் இதை பிரச்சனையாகும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சைடில் ஒரு குரூப் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அப்படிலாம் இல்லை, பொருளி கலப்புறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டும்போது தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த எத்தனால் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்துலாம் உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயோ எத்தனால் இல்லை எதெல்லாம் 1 2 3 1 2 3 4 என்ன அப்படின்னு சொல்லுங்கள். பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, கார்ன், சோளம், ஜட்ரோபா சீட் கேக், அதாவது காட்டா மணக்கு விதை கட்டி, ஆல்கே பாசிகள். சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை மறக்காமல்
கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். ஸோ இதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதையும் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ரிப்பீட், இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். எங்கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. முதலாக ஒரு ரயில்வே லிங்க் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு அப்படின்னா மிசோரமில். அடுத்தது வந்து பெண்களுக்கான மாநாடு எங்கே அப்படின்னா வந்து திருப்பதி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ராஜபாஷா சம்மேளன் எங்கே அப்படின்னா காந்தி நகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் வந்து அகமதாபாத் நரன்புரா. அதுக்கடுத்தது கம்பைன் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு வந்து எங்கே அப்படின்னா கல்கத்தாவில். அதுக்கடுத்து சில்வர் மெடல் ஹாக்கி ஏஷியா கப்பில் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லோரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.